அந்த காட்டுல இன்னைக்கு காலையில சூரியன் ரொம்பவும் சுறுசுறுப்பா மேல வந்தது. நேத்து ராத்திரி இல்லாத வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் அன்னைக்கு காலையில பூத்திருந்தது. அதனால அந்த காடு ரொம்பவும் கலர்ஃபுல்லா காட்சி அளிச்சது. பறவைகள் எல்லாம் தங்களோட மனசுல இனம் புரியாத சந்தோஷம் பரவ உற்சாகமா கத்திக்கிட்டு உணவு தேட கிளம்புனாங்க. பியூட்டி சூரியனோட பிரகாசத்தையும் பறவைகளோட சத்தத்தையும் கேட்டா வசந்த காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா போய் இந்த காட்டுல உள்ள மரங்களை பார்க்கணும். அம்மா, வசந்த காலம் வந்துட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி பறந்து போனாங்க. உண்மைதான், இந்த கிளைகள்ல இருந்து இலைகள் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே வசந்த காலம் பிறந்துருச்சு. அம்மா, இந்த மரத்துல உள்ள இலைகள் துளித்து வந்துருச்சுன்னா வசந்த காலம் வந்துருச்சுன்னு அர்த்தமா? ஆமா பியூட்டி, வசந்த காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த மரத்துலதான் முதல்ல இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இந்த விஷயம் என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்கிட்ட இருந்து நீயும் கத்துக்கிட்ட. சரி பியூட்டி, நீ வீட்டுக்கு போ. வசந்த காலம் வந்த விஷயத்த நான் எல்லா பறவைகள்கிட்டயும் சொல்லிட்டு நம்மளோட காட்டுக்கு எப்ப கிளம்பி போக போறோம்னு கேட்டுட்டு வரேன். சோனா குருவி இப்படி சொன்னதும் பியூட்டி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா இந்த விஷயத்த தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்ல அவங்க இருக்கிற இடத்த நோக்கி போச்சு. ரீட்டா, உனக்கு விஷயம் தெரியுமா? வசந்த காலம் பிறந்துருச்சு. நம்ம காட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்படியா? நம்ம காட்டுக்கு என்னைக்கு கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, அத பத்தி பேசதான் எல்லா பறவைகளும் பார்க்க போய்கிட்டு இருக்க. பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிளியும் சேர்ந்து மற்ற பறவைகள் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. எல்லாரும் சீக்கிரமா தங்களுடைய மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கிட்டு நம்ம காட்டுக்கு போறதுக்கு தயாராகுங்க. இன்னைக்கு வசந்த காலம் வரப்போகுதுன்னு எனக்கு நேத்தே தெரியும். கோரி, உனக்கு என்னைக்கு வேணாலும் தெரியட்டும். நாம இந்த காட்டை விட்டு என்னைக்கு கிளம்ப போறோம் அதை முடிவு பண்ணுங்க. வசந்த காலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏன் இந்த காட்டுல இருக்கணும்? நாளைக்கு காலையிலேயே நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு கிளம்பிடுவோம். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நாம எல்லாரும் அதுபடியே நடந்துக்கலாம். என்ன விஷயம்னு சொல்லு காலு, அப்பதானே எங்களுக்கும் தெரியும். காலுஜி என்ன சொல்றது? நானே சொல்றேன். வருஷம் இந்த காட்டுக்கு வந்து திரும்பி போறப்ப நாம பறந்து தான் போறோம். காடு போய் சேர்ந்த உடனே நம்ம உடம்பு ரொம்பவும் டயர்டா ஆயிடுது. அதனால இந்த தடவை நம்ம கழுகக்கா வச்சிருக்க ஆம்னி பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு திரும்பி போகலான்னு எங்களோட ஐடியா. பஸ் பயணம் நல்லாதான் இருக்கும். ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். பஸ் பயணம் ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதுக்கான வாடகை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு பறவை பஸ்ல பிரயாணம் பண்றதுக்கு 50 தானியங்கள் கொடுத்தாகணும், அவ்வளவுதான். அப்படியா? 50 தானியங்கள் தானா? இது கொஞ்சம் பரவாயில்லை. 50 தானியங்களை கொடுத்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு பஸ்ல உட்காந்துக்கலாம். பிறகு ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம காட்டுக்கு போய் இறங்கலாம். ஆனா இவங்க பேச்சு எல்லாம் கேட்ட சோனா குருவி எதுவுமே பேசல. சோனா, நம்ம காட்டுக்கு திரும்பி போறதுல எல்லா பறவைகளையும் விட நீ தான் ரொம்ப ஆர்வமா இருந்த. ஆனா பஸ்ஸுக்கான வாடகையை சொன்னதும் எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்க. உங்களுக்கு எல்லாம் 50 தானியங்கள் ரொம்பவும் சாதாரண விஷயம். எனக்கு அப்படி இல்லை. அந்த தானியங்கள் இருந்தா நானும் என் பொண்ணு 1 மாசத்துக்கு கவலை இல்லாம ஓட்டுவோம். சோனா குருவி மாதிரி ஏழை பறவைங்க எப்பவுமே இப்படிதான். மற்ற பறவைகள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணனா அதை செய்ய விடாம இப்படி குறுக்க வந்து நிப்பாங்க. கோரி, யார் வந்தா என்ன, வரலன்னா என்ன, நாம இந்த தடவை பஸ்ல தான் போக போறோம். 50 தானியங்கள் கொடுக்க முடியாதவங்க நம்ம பஸ்ஸுக்கும் பின்னாலேயே பறந்து வரட்டும். இப்படி பேசுறதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கூட நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, நாளைக்கு காலையில நாம எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? இந்த மாதிரி எல்லாரும் கூட்டமா பறந்து போனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல பியூட்டி, நானும் நீயும் மட்டும்தான் பறந்து போகணும். மீதி எல்லா பறவைகளும் பஸ் எடுத்துக்கிட்டு அதுல போறாங்க. அப்படி போறதுக்கு வாடகையா ஒரு பறவைக்கு 50 தானியங்கள் கேக்குறாங்க. நம்ம 2 பேரும் பஸ்ல போறதுக்கு 100 தானியங்கள் தேவைப்படுது. அவ்வளவு தானியங்களுக்கு நம்ம எங்க போறது? அம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளால பஸ்ஸுக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா நம்ம பறந்து போவோம். ஆனா எல்லாரு கூடயும் ஒன்னா பயணம் பண்றது ஒரு தனி சந்தோஷம். ஜாலியா பேசிக்கிட்டே பயணம் பண்ணலாம். அம்மா, அவங்க கூட பயணம் பண்றத சந்தோஷம்னு நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கூட பயணம் பண்றத சந்தோஷம்னு அவங்க நினைக்கணும்.
பிறகு மறுநாள் காலையில காலுக்காகவும் கோரிக்காகவும் கழுகாக்காவை பார்க்க பறந்து போனாங்க. கழுகக்கா கழுகக்கா சீக்கிரமா எழுந்திருங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்திருக்கோம். நான் கூட நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்திருந்தேன். பஸ்ஸோட வாடகைக்கு எல்லார்கிட்டயும் தானியங்களை வசூல் பண்ணிட்டீங்களா இல்லையா? பஸ்ஸில் எத்தனை பேர் வராங்களோ எல்லார்கிட்டையும் வாடகை தானியங்களை வசூல் பண்ணியாச்சு. ஒரே ஒரு குருவி கிட்ட தான் வாடகையா கொடுக்க தானியங்கள் இல்ல. அந்த குருவியை நாங்க பறந்து வர சொல்லிட்டோம். எதுக்கு அந்த குருவியை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கழுகக்கா, நீங்க சீக்கிரம் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வாங்க. இப்படி சொன்ன காலுக்காகவும் கோரிக்காகவும் பஸ்ஸுக்குள்ள ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. உடனே கழுகாக்காவும் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சு. மீதி எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஸ் அங்க போன உடனே எல்லா பறவைகளும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தாங்க. கழுகக்கா, எல்லாரும் வந்தாச்சு, பஸ்ஸை எடுங்க. கோரி, சோனா குருவி இன்னும் வரல, அதுக்குள்ள எதுக்காக பஸ் எடுக்க சொல்ற? ரீட்டா, வர வர உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோனாதான் வாடகையை கொடுக்க 50 தானியங்கள் இல்லைன்னு சொல்லிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்காக நாம ஏன் காத்திருக்கணும்? நாம ஆளுக்கு 10 தானியங்கள் கொடுத்து சோனா குருவியையும் அழைச்சுக்கிட்டு போகலாம். எப்படி என்னோட ஐடியா? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி அங்க வந்துருச்சு. நண்பர்களை, எங்களையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்க. பியூட்டியால அவ்வளவு தூரம் பறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க சீட்ல உட்காரல, தரையில ஒரு ஓரமும் உட்காந்துக்கிறோம். நாங்க எல்லாம் வாடகை கொடுத்து பஸ்ல போவோம், நீ மட்டும் ஓசில வரலான்னு பாக்குறியா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கோரியக்கா, அப்படின்னா பரவாயில்ல, நானும் பியூட்டியும் பஸ்ஸோட கூரை மேல உட்காந்துக்கிறோம், அதுக்காவது அனுமதி கொடுங்க. சோனா குருவி இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கழுகக்கா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு. கோரி, சோனா குருவியை இப்படி விட்டுட்டு போறது எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. சோனா குருவி பஸ் போறதைய பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தது. அம்மா, இந்த பஸ்ஸ பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தா நம்ம காடு இங்க வந்துடாது. சீக்கிரம் வாங்க, நாம பறக்க ஆரம்பிப்போம். ஆமா, என்னோட சீட்ல ஒரு பேக் இருக்கே, இது யாரோடது? கோரி, அது என்னோடதுதான். ஏய் ரீட்டா, நீ உட்கார்றது அங்க, உன் பேக்கை வைக்கிறது இங்கேயா? மரியாதையா உன்னோட பேக்கை எடுத்துக்க. கோரி இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி தன்னோட பேக் எடுத்துக்கிச்சு. கழுகக்கா, வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு போங்க. நீங்க ஓட்டுற ஸ்பீடை பார்த்தா மாப்பிள்ள ஊர்வலம் போற மாதிரி இருக்கு. கோரி இப்படி சொன்ன உடனே கழுகக்கா பஸ் ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சது. சோனா குருவியும் அதோட பொண்ணு பியூட்டியும் வேக வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்ததுக்கு அப்புறம் சோனா குருவிக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. உடனே ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தது. பியூட்டி, அம்மாவால இதுக்கு மேல வேகமா பறக்க முடியாது, மூச்சு வேற வாங்குது, கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பறக்க ஆரம்பிப்போம். ஒரு நதிக்கும் பக்கத்துல அவங்களோட பஸ் வேகமா போய்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு கழுகக்காவுக்கு மயக்க வர ஆரம்பிச்சது. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. இந்த நிலைமையில பஸ்ஸ ஓட்டிக்கிட்டு போனா ரொம்பவும் ஆபத்து. இப்படி நினைச்ச கழுகு பஸ்ஸ ஒரு ஓரமா நிறுத்துச்சு. கழுகக்கா, என்னாச்சு? ஏன் பஸ்ஸை நிறுத்திட்டீங்க? முடியல, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. உங்கள யாருக்காவது பஸ் ஓட்ட தெரியுமா? காலுஜி, உங்களுக்கு பஸ் ஓட்ட தெரியுமா? கோரி, இப்ப வரைக்கும் எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, என்ன போய் பஸ் ஓட்ட சொல்ற? நான் சின்ன வயசுல ரிமோட் காரை நிறைய தடவை ஓட்டியிருக்கேன். நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? நாங்க எல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கிக்கிறோம், நீ வேணா தனியா பஸ்ஸை எடுத்துக்கிட்டு போய் ஓட்டிப்பாரு. பிறகு எல்லாரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. கழுகக்காவுக்கு ரொம்பவும் மயக்கம் வரவே அது ஒரு இடத்துல படுத்துருச்சு. அங்க இருந்த பறவைகள் எல்லாம் ரொம்பவும் குழப்பத்துல இருந்தாங்க. கழுகக்கா, உங்களுக்கு என்னாச்சு? பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா என்னன்னு வேற தெரியல. இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் இல்ல. 2 நாளா சரியான தூக்கம் இல்ல. இப்ப படுத்து தூங்கி காலையில எழுந்திருச்சேன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்து தூங்குங்க. கழுகக்கா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் சோகமாயிட்டாங்க. காலுஜி, இந்த ராத்திரியில நாம எங்க தங்கறது? இவ்வளவு பெரிய பஸ்ஸை எதிரில் வச்சுக்கிட்டு கேட்குற கேள்வியை பாரு. எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி அந்த பஸ்ஸில் தான் போய் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன். ஆளுக்கு 50 தானியங்களை கொடுத்து இந்த பஸ்ல வந்ததுக்கு பேசாம பறந்தே போயிருக்கலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வேகமா ஒரு கார் அங்க வந்து நின்னது. அந்த காருக்குள்ள சோனா குருவியும் பியூட்டியும் இருந்தாங்க. காணண்ணா, உங்க பஸ்ஸுக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க?
பிறகு காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. சோனா, இந்த கார் யாரோடது? புறாண்ணா, நாங்க பறந்து வர வழியில ஒரு இடத்துல பறக்க முடியாம உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தோம். என்னையும் பியூட்டியையும் பார்த்து பரிதாபப்பட்டு இவங்க எங்களை ஏத்துக்கிட்டாங்க. நாங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம காட்டுக்கு போய் சேர்ந்துடுவோம். சோனா சோனா, காருக்குள்ள இடம் இல்லாட்டி பரவாயில்ல, நாங்க எல்லாம் கார் மேல உக்காந்துக்கிறோம், கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு சொல்லு. கோரி அக்கா, நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டுட்டேன். நீங்க எல்லாரும் மேலே ஏறி உட்காந்தா கார் தாங்காதுன்னு சொல்றாரு. பிறகு சோனா குருவி வந்த கார் வேகமா கிளம்பி போயிடுச்சு. நாமெல்லாம் வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில தான் சோனா குருவி நம்ம காட்டுக்கு வரும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சோனா குருவி முன்னாடி போயிடுச்சு. நாமெல்லாம் நம்ம காட்டுக்கு எப்ப போக போறோன்னே தெரியல. கோரி, நாம நினைச்சதெல்லாம் நடக்க போறது இல்ல. நமக்கெல்லாம் மேல ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் நினைச்சதுதான் நடக்கும். இங்க பாருங்க காகங்களே, நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்க ஆசைப்படுறோமோ இறைவன் நமக்கும் அதையே தான் கொடுப்பான். நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல ஒரு காகங்களோட குடும்பம் வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப பணக்கார குடும்பம். அதனால ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அந்த குடும்பத்துல காலுக்காகவும் கோரிக்காகுங்கிற கணவன் மனைவியும் அவங்களுக்கு ஜக்குன்னு ஒரு குழந்தையும் இருந்தாங்க. காலுக்காக நகரத்துல ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாரிச்சு கொண்டு வந்தது. காலுக்காக இப்படி நிறைய பணம் சம்பாரிச்சதால காலுக்காகத்தோட வீட்டுல எந்த பொருளுக்கும் குறை இல்லாம இருந்தது. அந்த வீட்டுல இல்லாம இருந்தது ஒண்ணு மட்டும்தான். அதுதான் இறக்க மனசு, அதாவது மத்தவங்களுக்கு உதவணுங்கிற மனசு. காலு கோரி 2 பேருமே ரொம்ப கஞ்ச பேர் வழிங்க. பசின்னு வந்தவங்களுக்கு உணவும் உதவின்னு வந்தவங்களுக்கு பணம் இப்படி எதையுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி முக்கியமா பேசுறதுக்காக ஒரு இடத்துல ஒன்னா கூடியிருந்தாங்க. பறவைகளே, நம்ம காட்டுல இப்ப குளிர்காலம் ஆரம்பமாயிடுச்சு. போன வருஷம் வந்த குளிர்காலத்துல நிறைய சின்ன பறவைகள் குளிரால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த வருஷமும் நடக்காம நாம தான் தடுத்து நிறுத்தி ஆகணும். பெரியவங்களான நாம எப்படியாவது குளிர தாங்கிக்கிறோம். ஆனா குழந்தைங்க குளிர்காலத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம காட்டுல உள்ள ஏழை குழந்தைங்களுக்கு குளிர்காலத்துக்கு தேவையான உடைகளை நாம எப்படியாவது இலவசமா கொடுத்தாகணும். இங்க பாருங்க, நாம எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்போம். அப்புறம் பணக்கார பறவை கிட்ட இருந்து நன்கொடை வாங்குவோம். முடிஞ்ச அளவு நாமளும் அதுல பணம் போடுவோம். அதுல இருந்து வர பணத்தை வச்சு ஏழை குழந்தைங்களுக்கும் வயதான பறவைகளுக்கும் தேவையான குளிர்கால ஆடைகளை இலவசமா வாங்கி கொடுப்போம். சோனா, நீ சொன்னது ரொம்ப சரி. இப்படி செய்யறதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுங்க. இந்தாங்க, நான் என் பங்குக்கு 1000 ரூபாய் தரேன். நானும் என் பங்குக்கு 1000 ரூபாய் தரேன். இந்தாங்க 500 ரூபாய். என் பேரை போட்டு 1000 ரூபாய் எழுதிக்குங்க. இப்படி அங்க இருந்த பறவைகள் எல்லாரும் அவங்கவுங்க கிட்ட இருந்த பணத்தை கொடுத்ததால அந்த காட்டுல ஒரு ட்ரஸ்ட் உண்டாயிடுச்சு. அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு சின்ன ஆபீஸையும் கட்டினாங்க. வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா போய் இந்த காட்டுல உள்ள பணக்கார பறவைங்களை பார்த்து நன்கொடை வசூல் பண்ணுவோம். இப்படி நிறைய பறவைகளை பார்த்து வசூல் பண்ணுன இவங்க ஒரு நாள் காலுக்காகத்தோட வீட்டுக்கு போனாங்க. நிறைய பறவைகள் தங்களோட வீட்டுக்கு வரத பார்த்துட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டு வாசலுக்கே வந்துட்டாங்க. எல்லாரும் இங்கேயே இருங்க, யாரும் வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா வீடு அழுக்காயிடும். சோனா, புறா, ரீட்டா, என்ன இது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நாங்க எல்லாம் வறுமையில இருக்க சின்ன பறவைகளுக்கும் வயதான பறவைகளுக்கும் குளிர்கால உடைகள் இலவசமா வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். கோரியக்கா, போன தடவை மாதிரி இந்த குளிர்காலத்துல எந்த பறவையும் இறக்காம இருக்கணும். அதுக்காக தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். குளிர்காலத்தை தாங்கிறதுக்கான மங்கி கேப், ஸ்வெட்டர், போர்வை இப்படிப்பட்ட உடைகளை வாங்கி ஏழை பறவைகளுக்கும் வயதான பறவைகளுக்கும் இலவசமா கொடுக்க போறோம். என்னது? ஸ்வெட்டர், உள்ளன் போர்வையெல்லாம் இலவசமா கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் விலை ரொம்ப அதிகமாச்சே. அவ்வளவு விலை கொடுத்து உங்களால எப்படி வாங்க முடியும்? காலு, இந்த நல்ல காரியத்துக்காக நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இதுல போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி பணக்காரங்களை பார்த்து நன்கொடையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ உங்களை பார்க்க வந்தது கூட உங்ககிட்ட நன்கொடை வாங்குறதுக்கு தான். நீங்க இதுக்காக கொடுக்கிற நன்கொடைக்கு பதிலா கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். என்னது, நாங்க நன்கொடை கொடுக்கணுமா? இத முன்னாடியே சொல்லி இருந்தா இவ்வளவு நேரம் உங்க கூட நான் பேசி என்னோட நேரத்தை வீணடிச்சிருக்க மாட்டேன். இங்க பாருங்க, யாரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவையில்லை. நானும் காலேஜையும் மாறி மாறி ஆசீர்வாதம் பண்ணிப்போம். நீங்க எல்லாரும் சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க. கோரி அக்கா, இந்த திட்டத்துக்காக நாங்களே கையில கிடைச்ச பணத்தை 1000-500ன்னு போட்டிருக்கோம். இவ்வளவு பணம் வச்சிருக்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாரு சோனா, இந்த மாதிரி நன்கொடை கொடுக்காம இருக்கிறதால தான் நாங்க இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கோம். தயவு செய்து எல்லாரும் போங்க. இந்த திட்டத்துக்காக எங்களால எந்த உதவியும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் இல்ல, எங்களாலையும் ஒரு உதவி பண்ண முடியும். வேணும்னா எங்க 3 பேர் பேரையும் எழுதிக்கிட்டு போங்க. உங்க ட்ரஸ்ட்ல பறவைகளுக்கு உதவி பண்ணும்போது முடிஞ்சா எங்களுக்கும் ஸ்வெட்டர், போர்வை இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். காலு, கோரி, நீங்க 2 பேரும் பண விஷயத்துல ரொம்பவும் கேவலமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏ அழுக்கு புறா, நாங்க தான் கேவலமா நடந்துக்கிறோம். நீ ரொம்ப தாராளமா நடந்து பண்ணா எங்களுக்கு பதிலா நீயே நன்கொடை எழுதிக்க. இன்னொரு தடவை நன்கொடை அது இதுன்னு யாரும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வயதான பறவை கோரிக்காக வீட்டு வாசல்ல வந்து நின்னு உள்ளவங்கள வெளியில கூப்பிட்டுது. மகளே, சாப்பிட ஏதாவது குடுமா, ரொம்ப பசியா இருக்கு. பாட்டி, நீங்க வந்தது கொஞ்சம் லேட்டு. காலை உணவு தயார் பண்ணி முடிச்சு நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட பாத்திரங்களையும் கழுவி வச்சாச்சு. அதனால நீங்க வேற வீடு பார்க்கலாம். என்னம்மா இப்படி சொல்ற? கடவுள் உனக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்திருக்காரு, எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்காரு. ஆனா நீ எனக்கு ஒருவேளை உணவு கொடுக்க மாட்டேங்கிறியே. இந்த சமயத்துல ஜக்கு அவனுக்கு கொடுத்த காலை உணவு எடுத்துக்கிட்டு வெளியில வந்து உட்கார்ந்தான். அம்மா, உள்ள உட்காந்து சாப்பிட போர் அடிக்குது. நான் இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன். ஜக்கு, நீ முதல்ல சாப்பாடை எடுத்துக்கிட்டு உள்ள போ. வெளியில வச்சு சாப்பிடக்கூடாது. பிறகு உன்னை விட பெரிய பறவைகள் வந்து சாப்பாடை பிடுங்கிக்கிட்டு போயிடும். கோரி இப்படி சொல்ல ஜக்கு மறுபடியும் தன்னோட உணவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். பாட்டி, நீங்க இன்னும் இங்கதான் நிக்கிறீங்களா? எதுக்காக வேஸ்டா நிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நின்னாலும் இங்க உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அப்புறம் உங்ககிட்ட இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது. சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க. மகளே, உன்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு. அதையெல்லாம் கொடுத்து உதவி செய்யற மனசுதான் உன்கிட்ட இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இப்படி சொன்ன அந்த வயதான பறவை அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. வர வர இந்த மாதிரி பறவைகளோட தொல்லை தாங்க முடியல. கடவுள் ஏன் தான் இந்த மாதிரி ஏழை பறவைகளை படைச்சு நம்ம உயிரை எடுக்கிறாரோ? கோரியோட சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த காலுக்காக வெளியில வந்தது. என்ன கோரி, ஏன் ரொம்ப கோபமா இருக்க? ஆட, அதையெல்லாம் விடுங்க காலேஜி. உங்களோட பிசினஸ்க்கு ஒரு புது பார்ட்னர் சேர்க்க போறேன்னு சொன்னீங்களே, அது இன்னைக்கு தானே? ஆமாம் கோரி, இன்னைக்கு தான் நம்ம கம்பெனில ஒரு புது பார்ட்னர் வந்து சேர போறாரு. காலேஜி, இந்த புது பார்ட்னர் வர நேரம் நம்ம தொழில் மேல வளர்ந்து பணம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கணும். வாங்க மிஸ்டர் பில்லா, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் காலே, நானும் உங்களை மாதிரி பிசினஸ் மேனை தான் இவ்வளவு நாளா வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். பிறகு காலுக்காகவும் பில்லா ஆண்டையும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் பில்லா, நீங்க சொல்ற கேபிட்டல் ரொம்ப அதிகமா இருக்க. என்கிட்ட அந்த அளவு பணம் இருக்காதே. மிஸ்டர் காலே, நீங்க லாபமும் நிறைய கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க ஆசை நிறைவேறணும்னா நிறைய கேபிட்டலும் போட்டாகணும். அப்பதான் நீங்க நினைக்கிற லாபத்தை எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது கேளுங்க. உங்ககிட்ட கையில பணம் இல்லாட்டி பரவாயில்ல, உங்ககிட்ட வீட்டு பத்திரம் இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. 3 மாசத்துல அத மாதிரி 2 பங்கு பணத்தை நான் எடுத்து தரேன். பிறகு பில்லாவோட பேச்சுல காலுக்காகத்துக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உடனே வீட்டுக்கு போன காலுக்காக கோரிக்காகத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து பில்லா கையில கொடுத்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. கொஞ்ச நாட்கள் போனதும் காலுக்காகவும் பில்லாவும் தங்களுடைய லாபத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. பில்லா, இந்த மாசம் லாபம் ரொம்பவும் குறைச்சலா இருக்கு. இப்படியே போனா என்னோட வீடு என் கைக்கு வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு மேல ஆகும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க காலு, இது ஆரம்பம் தானே, அதனாலதான் இப்படி இருக்கு.
போக போக பாருங்க, இந்த பில்லாவோட மூளையை நினைச்சு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இப்படியே சில மாசங்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காலையில காலுக்காக ஆபீஸ்ல வந்து உக்காந்துருந்தது. அந்த சமயத்துல புதுசா 2 பறவைகள் உள்ள வந்தாங்க. ஆமா, நீங்க யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க நைட்டிங்கேல் பேங்க்ல இருந்து வரோம். உங்க கம்பெனி பேர்ல எங்க பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு இதுவரைக்கும் வட்டியும் கட்டல. சார், நான் என்னோட கம்பெனி பேர்ல இதுவரைக்கும் எந்த பேங்க்லயும் கடன் வாங்கினதே இல்ல. நீங்க தவறான விலாசத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல மிஸ்டர் காலு, நீங்க வாங்கல. ஆனா உங்களோட பார்ட்னர் பில்லா வாங்கி இருக்காரு. உங்க கம்பெனி பத்திரமும் உங்க வீட்டு பத்திரமும் இப்ப எங்க பேங்க்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, சீக்கிரமா வட்டியோட சேர்த்து அசலை கட்டிட்டு பத்திரத்தை வந்து வாங்கிக்கிட்டு போங்க. இல்லைன்னா இன்னும் 2 மாசத்துல உங்க கம்பெனியையும் வீட்டையும் ஜப்தி பண்ண வேண்டி வரும். பில்லாவை தேடி காலுக்காகவும் கோரிக்காகவும் எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்தாங்க. பில்லாவை பார்க்கவே முடியல. பிறகு பேங்க்ல வாங்கின கடனை கட்ட முடியாதால காலுக்காகத்தோட ஆபீஸ் வீடு 2த்தையுமே பேங்க்ல இருந்து வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க. காலுஜி, இந்த மாதிரி நம்மளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா நாம எங்க போறது? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோரி, இந்த காட்டுல நிறைய பறவைங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர் கூடவா நமக்கு தங்க இடம் கொடுக்க மாட்டாங்க? காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்குவை போட்டுக்கிட்டு நிறைய பறவைகளோட வீடுகளுக்கு போய் இடம் கேட்டு பார்த்தாங்க. ஆனா பாவம், யாருமே இந்த காகங்களுக்கு இடம் கொடுக்கல. வேற வழி இல்லாத 3 பேரும் ஒரு பெரிய மரத்தடியில வந்து தங்கினாங்க. கோரி, நாம என்னைக்காவது மத்தவங்களுக்கு உதவி பண்ணி இருந்தாதான் மத்தவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. அது உண்மைதான் காலுஜி. அப்புறம் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசி வரைக்கும் ராணி மாதிரியே வாழ போறோம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அம்மா, அப்பா, எனக்கு ரொம்ப குளிருது, என்னால தாங்க முடியல. ஜக்கு இப்படி சொல்லி அழும்போது ஒரு நாள் கோரிக்காகத்தால விரட்டி அடிக்கப்பட்ட அந்த வயதான பறவை அங்க வந்தது. ஆமா, உங்களை எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஓஹோ, அந்த பெரிய வீட்டுல வாழ்ந்த பணக்கார காகங்களா நீங்க? ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நான் உணவு கேட்டு வந்தேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? எல்லாமே ஞாபகம் இருக்கு. என் கணவர் கூட புதுசா பார்ட்னர் சேர்ந்து ஒரு ஆந்தை எங்களுடைய எல்லா பணத்தையும் ஏமாத்தி எடுத்துக்கிட்டு ஓடிடுச்சு. இப்ப நாங்களும் உங்கள மாதிரி ஆயிட்டோம். காகங்களே, இதுக்குதான் எப்பவும் ஆணவத்தோடு நடக்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப நாம இருக்கிற நிலைமையிலேயே எப்பவும் இருப்போம்னு சொல்ல முடியாது. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. கர்ப்பத்தோடவும் கஞ்சத்தனமாவும் நடந்துகிட்டது உண்மைதான். அதுக்கான பலனை இப்ப அனுபவிக்கிறோம். இந்த பொழுத கழிக்க எங்களுக்கு ஏதாவது இடம் கொடுத்தா போதும். சரி சரி, நீங்களும் செஞ்ச தப்ப உணர்ந்து மனசு வருந்துறீங்க. உங்களை இப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு இல்ல. என்னோட வீடு ரொம்ப சின்ன வீடு. வேணும்னா இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல வந்து தங்கி இருங்க. பிறகு காகங்கள் 3 பேரும் அந்த வயதான அம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. அந்த வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருந்தது. காகமே, அன்னைக்கு ஒரு நாள் நீ என் மேல பேர்ட் ஸ்மெல் வருதுன்னு சொன்ன. இப்ப பாரு, என்னோட வீட்டுல வந்து தங்குற நிலைமை உனக்கு ஆயிடுச்சு. இப்படி சொன்ன அந்த வயதான பறவை தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் உணவை அவங்க 3 பேருக்கும் கொடுத்தது. இரவு உணவை சாப்பிட்ட 3 பேரும் பிறகு தரையில படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜக்குவுக்கு தூக்கம் வரல. ஏன்னா குளிர் அவனை அதிகமா வாட்டி எடுத்தது. ஜக்கு தூங்காதால பிறகு கோரிக்காகவும் எழுந்திரிச்சு உட்காந்து அவன் கூடவே கண் விழிச்சுக்கிட்டு இருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. வீட்டை விட்டு வெளியே போன அந்த வயதான பறவை மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து இப்படி சொல்லுச்சு. இங்க பாருங்க காகங்களே, ஏழை பறவைகளுக்கு ஸ்வெட்டரும் உள்ளன் போர்வையும் வீடு வீடா கொடுத்துக்கிட்டு வராங்க. நீங்களும் வெளியில வாங்க. வெளியில வந்து உங்க பேரை சொல்லி தேவைப்படுறத வாங்கிக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா, புறா, ரீட்டா கிளி இவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பறவைகளே, இந்த காகங்கள் 3 பேரும் ஒரு காலத்துல பெரிய பணக்கார பறவைகளா இருந்தாங்க. இப்ப இருந்ததெல்லாம் இழந்துட்டு நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டரும் உள்ளன் போர்வையும் கொடுத்துட்டு போங்க. என்னது, இந்த காகங்களுக்கு நாம உதவி பண்றதா? நன்கொடை கேட்க போன இடத்துல நம்மளை எப்படி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. அத நாம மறக்கவே கூடாது. ரீட்டா, நீ சொல்றது உண்மைதான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மனசில்லாத இவங்களுக்கு நாமளும் உதவி செய்யக்கூடாது. இதையெல்லாம் கேட்டுட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்கு இவங்க 3 பேரும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே நின்னாங்க. புறாண்ணா, இந்த மாதிரி பேசாதீங்க.
அவங்கள பாருங்க, செஞ்ச தப்ப உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு நிக்கிறாங்க. இந்த சமயத்துல நாம இவங்களுக்கு கண்டிப்பா உதவியே ஆகணும். இப்படி சொன்ன சோனா பிறகு 3 பேருக்கும் தேவையான சொட்டர்களையும் போர்வைகளையும் கொடுத்தது. அதுக்காக அவங்க 3 பேரும் ரொம்ப நன்றியுடன் வாங்கிட்டாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு வந்த இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். அதனால உங்களை விட வறுமையில உள்ளவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மேல உள்ளவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க.